ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கூகுள் ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட்டு தான் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணலான்னு இருக்கேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரோம்னா, நம்ம தொடர்ந்து 1 வீக்காக வந்து கூகுள் ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட்டை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரோ, உங்களுடைய சேனல் கேட்டகரியே வேறு ப்ரோ. நீங்கள் சோலார் பற்றி போடுவீங்க, ஆம்பிள்ஃபயரை பற்றி போடுவீங்க. பட் ஏன் ப்ரோ இப்போ ரீசெண்டாக கூகுள் ஆட்சன்ஸ் பற்றி அதே ரிப்போர்ட்டை பற்றி போட்டுட்ருக்கீங்க? கொஞ்சம் எதை பற்றி சொல்ல வரீங்கன்னு உங்களுக்கு சரியாகவே புரிய மாட்டேங்குது ப்ரோ. உங்களுடைய ஓன் கண்டென்ட் போடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன்னா, நண்பா, நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. அதாவது நம்மளுடைய ஓன் கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணி 3 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. அப்போ ப்ரோ, இப்போ நீங்கள் போகிறதுல ஓன் கண்டென்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. அதாவது நம்மளுடைய கேட்டகரியில் போட்டு 3 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. சரிங்களா? அதனால வந்து அந்த கேட்டகரி இப்போதைக்கு போட முடியாது, புரிஞ்சுக்குங்க. சம்டைம் ஃபியூச்சரில் வந்து நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? சம்டைம் இப்போ வந்து நான் எப்படிலாம் இன்கமிங் எடுத்துகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா யூடியூப்பில் வந்து கரெக்டானபடி யூஸ் பண்ணால் தான் நம்ம இன்கமிங் வரும். ஆனால் வெப்சைட்டில் அப்படி கிடையாது. நமக்கு விசிட்டர் வந்தாலே போதும், நல்ல ஒரு இன்கமிங் சோர்ஸ் இருக்கும். அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். சரிங்களா? சம்டைம் அதாவது நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, பிடிச்சா பாருங்கள், இல்லையா வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க. எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் நீங்கள் டில் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எப்படிலாம் ஆன்லைனில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எனக்கு டாலர் கிடச்சிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2.44 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. வழக்கமாக சொல்கிறதா, இந்தியன் காஸ்ட் பிரகாரம் ஒரு டாலர் வந்து நமக்கு 75 ரூபீஸ் கிட்டத்தட்ட கிடைக்கும். சரிங்களா? ஓகே, நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 3.50 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 19.34 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. லாஸ்ட் 28 நாளைக்கு பார்த்தீங்கன்னா $80 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அதை ஓப்பனாக உங்களுக்கு இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, போன மாதம் பாருங்கள் எனக்கு வேறு $54 தான் கிடச்சிருக்கு. பட் இது வந்து ப்ரோ, இந்த $54 எதில் வந்துச்சு நீங்கள் கொஞ்சம் கொஸ்டின் கேட்கலாம். நண்பா, ஓப்பனாக சொல்ல போனால் எனக்கு யூடியூப் வந்து ஜஸ்ட் வந்து ஒரே $4 தான் வந்தது. ஏன்னா நான் வீடியோஸே போடலை 3 மந்த். அப்புறம் எப்படி எனக்கு சோர்ஸ் கிடைக்கும்? வியூஸும் போகாது, 1000 வியூஸ் மேலே போகாது. அதனால அதாவது மந்த்து அனலைஸ் போய் செக் பண்ணி பார்த்ததுக்கு 1000 வியூஸ் கிட்டத்தட்ட தான் போகும். அதனால அதுக்கு $4 தான் கிடைச்சிது. பட் இந்த மாதம் அது கூட கிடைக்கல. ஆனால் எனக்கு எல்லாமே வெப்சைட்டில் தான் வந்திருக்கு. ப்ரோ, வெப்சைட்னா உண்மையிலே அந்த அளவுக்கு காசு வருமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நண்பா, உண்மையிலே சொல்கிறேன். அதாவது நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் நானே நம்பலை. பட் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம உள்ளே இறங்கி ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது. பட் ஆனால் வெப்சைட்லேயே நமக்கு இன்கம் வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ரொம்பவே முட்டாள்தனம் அது. சரிங்களா? ஏன்னா வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆர்கானிக் டிராஃபிக் தேவைப்படுது. அப்படி இல்லையாச்சு ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் நமக்கு டிராஃபிக் சோர்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் நல்ல ஒரு இன்கமிங் பார்க்க முடியும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப்சைட்னா என்ன, யூடியூப்னா என்ன, அதனோட சின்ன கம்பேரிசன் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நண்பா. அதாவது இன்கமிங் எடுக்கிறவங்களுக்கு அல்லது எடுக்க போகிறவங்களுக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரே ஆடு தான் வரும். ஒரே ஆடுனா 10 நிமிஷத்துக்குள்ளே எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி ஒரே ஆடு தான் ஷோ பண்ணும். அதுவும் ஸ்டார்டிங் வந்து 5 செகண்ட்ஸ் ஆடோ அல்லது 20 செகண்ட்ஸ் ஆடோ வரும். ஆனால் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு உள்ளே போனாலே சரி, அதாவது வெப்சைட்டுக்கு விசிட் ஆனாலே சரி, நமக்கு ஹெட்டர் ஆடு, ஃபுட்டர் ஆடுன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் ஆடாக தான் ஷோ பண்ணுவேன். ஏன்னா அதை நாமளாக மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணுறது தென் ஆட்டோ ஆட்ஸும் கூடவே இருக்கும். ஆனால் யூடியூப் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. 10 நிமிஷம் இருந்தால் 4 ஆடு ஷோ பண்ணுவாங்க. அது மோஸ்ட்லி எப்பவுமே 4 ஆடு ஷோ பண்ணுவாங்கன்னு கேட்டால் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரேராக தான் இருக்கும் நம்மளுடைய கண்டென்ட்டை பொறுத்து. சரிங்களா? தென் 10 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கும்போது நமக்கு வந்து சிங்கிள் ஆடு தான் வரும். அதனால் அந்த அளவுக்கு நமக்கு ரெவென்யூ இருக்காது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போ 1 lakh வியூஸ் கிட்டத்தட்ட போகுதுன்னும் போது நமக்கு ஒரு $10 அந்த வீடியோ கிடைக்குமா தவிர ஒரு ஜஸ்ட் ஒரு 10,000 வியூஸ் போகுதுன்னும் போது அந்த அளவுக்கு கிடைக்காது. ஆக்சுவலி இது எல்லா வீடியோஸ்க்கும் இது பொருந்தாது. சரிங்களா? ஏன்னா பிகினர்ஸ்க்கு சொல்ல வர, பெரிய பெரிய யூடியூப்ஸுக்கு இது அதோட டபுள் மடங்காக இருக்கும். சரியா? இப்போ வந்து பிகினர்ஸ்க்கு என்னுடைய கருத்து என்னன்னா, அது ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க, அந்தமாரி ஒரு கேமிங் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது நல்ல வியூஸ் போகுது ப்ரோ. பட் எனக்கு ரெவன்யூவே இல்லாதவங்களுக்கு ஒரு இன்னொரு சிம்பிள் ட்ரிக்ஸ் என்னன்னா, உங்களுக்கான ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுங்கள். வெப்சைட்னும் போது ஃப்ரீயாகவும் தராங்க, பட் நம்ம பே பண்ணி வாங்கதான் இருக்கும். ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா கூகுளோடைய அஃபிஷியலாக பிளாகர் சைடு இருக்குது. அதில் நம்ம ஒரு சப்டொமைன் வாங்கி நம்ம ஆட் பண்ணிட்டு கூட ஒர்க் பண்ணலாம். இல்லை ப்ரோ, நமக்கான சர்வர் நாம தான் வச்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஹோஸ்டிங் பர்ச்சேசிங் பண்ணி 1 year அல்லது 3 years இந்தமாரி வாங்கி உங்களால் அமௌண்ட் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1 yearக்கு ஒரு 5,000 ஆச்சும் உங்களுக்கு தேவைப்படும் 1 yearக்கு வந்து. சரிங்களா? அதை பார்த்துக்குங்க. பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டிங்கன்னா இது கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 6 மந்த்துக்கு மேலே டைம் எடுத்துக்கும். அதனால் அதாவது ரினியூவல் பண்ண கூட நமக்கு அமௌண்ட் வராது போயிடும். சரிங்களா? ஓகே, இது ஏன் உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வாங்க. ஒரு 1 மந்த்து கிட்டத்தட்ட ஆகும் இதை பற்றி உங்களுக்கு வெப்சைட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே. அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா?
ஓகே, இப்போ வந்து வெப்சைட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ரெவென்யூ எப்படி வரப்போகுது, அதாவது மானிட்டேஷன் வாங்கிட்டீங்க, யூடியூப் சேனலும் மானிட்டேஷன் வாங்கியாச்சு, வித் வெப்சைடும் மானிட்டேஷன் வாங்கின பிறகு நமக்கு அதுக்கான ரெவென்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ கீழே பாருங்கள், பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1370 இருக்குது. அந்த 1370க்கு 67 ஆடுகளுக்கு விழுந்திருக்கு. சரிங்களா? ஆனால் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இப்போ 1300 வியூஸ் வந்து யூடியூப்புக்கு வந்துருந்துச்சுன்னா யூடியூப் வீடியோஸ்க்கு வந்து நமக்கு எவ்வளோ ஆடு கிளிக் வந்திருக்கும், அதாவது ஆடு கிளிக்கே அங்கே வராது, வேற விஷயம். சரிங்களா? அந்த 1300 வியூஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு 4 சென்ட்ஸ் கிடச்சிருக்கும். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு $2.44 கிடச்சிருக்கு. இது ஆக்சுவலி இது கம்மி, இதுக்கும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, சொல்கிறேன் பாருங்க. இப்போ 67 ஆடு கிளிக் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஆக்சுவலி இந்த ஆடு கிளிக்கு தான் நமக்கு காசு வந்திருக்க தவிர பேஜுக்கு கிடையாது. ஆனால் யூடியூப் பொறுத்த வரைக்கும் அந்த இந்த ஆட்ஸ் வந்து நம்ம இம்ப்ரெஷன் ஸ்டார்டிங் வருது பார்த்தி, அது பார்த்தா தான் நமக்கு காசு. சரிங்களா? ஓகே, பேஜ் ஆர்பிஎம்னா காஸ்ட் பர் கிளிக், அதாவது இந்த ஒரு ஆட் கிளிக்கு வந்து நமக்கு $1.75 கிடைச்சிருக்கணும். ஆனால் நமக்கு ஏன் ப்ரோ அவ்வளோ அமௌண்ட் வரலன்னா, சிபிசி பாருங்க 0.044 இருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு லோவாக இருக்கிறதால தான் நமக்கு அதுக்கான ரெவென்யூ கிடைக்கல. அப்போ 1.78ல் 0.4% தான் நமக்கு வந்து இந்த $2.44. ஓகேங்களா? டோட்டல் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4200 இம்ப்ரெஷன் வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் போயிருக்குது. சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 4.90 இருக்குது, ஆவரேஜாக 5 இருக்குது. மோஸ்ட்லி வந்து இது சிடிஆர் வந்து ரொம்பவே லோ தான். பிரச்சனைங்களா? நமக்கு எப்பயுமே முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் அண்ட் சிபிசி. ஓகேங்களா? தென் இம்ப்ரெஷன், இதுதான். அந்த சிடிஆர் அது முக்கியமாக இல்லை ப்ரோ. அது வந்து சிடிஆர்ன்றது என்னன்னா பவுன்ஸ் ரேட்டிங். தேவையில்லாம நாமளே நம்ம பேஜ் வந்து பார்க்குறது, அல்லது தேர்ட் பார்ட்டியிலேருந்து அதர் வெப்சைட்டில் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் வேணும், அல்லது நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரே ஐபி அட்ரஸ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதனால அந்த சிடிஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சம்டைம் தேவையில்லாத லீகல் முறை இல்லாமல் தேர்ட் பார்ட்டி மூலியமாக உங்களால் சைட்டுக்கு டிராஃபிக் கொடுக்குறதோ, இல்லை தொடர்ந்து ஒரே லிங்க் மூலிமா உள்ள சோர்ஸ் வந்துட்டு டிராஃபிக் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா இந்தமாரி சிடிஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்பவுமே சிடிஆர் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 10க்குள்ளே இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு ஒரு நாளைக்கு 10,000க்கு மேற்பட்ட விசிட்டர் உள்ள வராங்க, ஆடு கிளிக் வந்து 500க்கும் மேற்பட்ட வருதுன்னா அந்த டைமில் 35 கூட இருக்கலாம் சிடிஆர். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து சிபிசி ஆர்பிஎம் இருக்கும். சரிங்களா? இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு யூடியூபோட வெப்சைட் வந்து நல்ல ஒரு ரெவென்யூ கொடுக்கும். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து $1200 $1300 வந்து எடுக்கிறாங்க. பட் நான் ஸ்டார்டிங் நம்பல. பட் எனக்கு ரிப்போர்ட்டை பார்க்கும்போது, ஏன்னா நம்மளாலே இப்போ மாதத்துக்கு $80 வாங்கும்போது, அப்போ அவங்களாம் வந்து கிட்டத்தட்ட 2000லே உள்ள வந்தாங்களாம். அப்போனா 2000லே உள்ள வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் அவங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ கன்ஃபார்மாக அது பாசிபிளாக இருக்கும். ஏன்னா ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறோம் போது அந்த டொமைனோட அத்தாரிட்டி நமக்கு தேவை, அதுக்கு எவ்வளோ பேக் லிங்க் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அதில் அந்த டொமைனுக்குடைய ஏஜ் எல்லாமே இருக்கு நண்பா. அதெல்லாம் நமக்கு ஏஜ் ஆக ஆட்டோமேட்டிக்காக நமக்கான ரெவென்யூவும் நல்லாவே வரும். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, பிகினர்ஸுக்கு எல்லாருமே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுங்கள், நல்ல ஒரு ஹோஸ்டிங்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து யூஸ் பண்ணுற ஹோஸ்டிங்கில் வந்து நார்மலாக ஹோஸ்டிங்கை தான் பே பண்ணி வாங்கினேன். 1 இயருக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு 6 மந்த்து தான் இருக்குது, பார்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து நான் எடுத்துட்டேன், எனக்கு வந்து அதனால் பிரச்சனை கிடையாது. இதுக்கு மேலே வர அமௌண்ட் வந்து எனக்கு தான், அது வரைக்கும் ஹாப்பி தான் சொல்லி ஆகணும். பட் பரவாயில்ல, வரப்போகிற அமௌண்ட் எதுக்கும் யூஸ் ஆகாத போகுது, அது ஒன்றா தெரியும் எனக்கு. பிரச்சனை கிடையாது நண்பா. நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு இன்கம் சோர்ஸ் நல்லாயிருக்கும். அதேமாதிரி வெப்சைட் பொறுத்த வரைக்கும் இன்கம் வரலன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் யாரும் கவலைப்படாதீங்க. 1 இயர் இந்தமாரி நீங்கள் எப்படியாச்சும் தம் பிடிச்சி கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான டொமைன் அத்தாரிட்டி ஏறிடும், பேக்லிங்க்கு நிறைய கிடைக்கும். சரிங்களா? ஆக்சுவலி ப்ரோ டொமைன் அத்தாரிட்டின்றீங்களா அப்படின்னா என்னன்னு ப்ரோ ஒரு சிலர் கேட்பாங்க. அதாவது நம்மளுடைய நேம், அதாவது என்னது வந்து வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா mrfood.com சொல்லிட்டு நான் வந்து டொமைன் வச்சுருக்கிறேன். அந்த டொமைனுக்கான பர்டிகுலர் பவர்னா இப்போ எப்படி 100% இருக்கிறது வந்து ஒரு பைக் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போகும், அந்தமாரி தான் 10க்குள்ளே இருக்கிற மாரி. இப்போ வந்து என்னோடய வெப்சைட் வந்து 8 இருக்குது அத்தாரிட்டி. அது எப்போ ஒரு 40க்கு மேலே போகுதுன்னும் போது, அப்போ 40 போது பைக் அந்த வேகத்தில் ஸ்பீடாக போகும். அதேமாரி நம்மளோட வெப்சைட்டுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்ல ஸ்பீடாக இருக்கும். அது ஸ்பீடுனா ரீச்சிங், அதாவது நார்மலாக ஒரு போஸ்ட் வந்து ஒரு சைடில் பப்ளிஷ் ஆகுதுன்னா நம்ம சைடோட டொமைன் அத்தாரிட்டி அதிகமாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷோ பண்ணுறதுல ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். இதுதான் தெளிவாக சொல்ல போனால், வேறு எதுவும் கிடையாது. நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சம்டைம் புரியலன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணேன். சரிங்களா?
அது இல்லாமல் நம்ம உங்களுக்கு ப்ரைவேட்டாக எங்கிட்ட சேட் பண்ணணும் ப்ரோ, நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், எனக்கு பிளாகர் பற்றி தெரிஞ்சுக்கணும், வேர்ட்பிரஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கு டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு டெம்ப்ளேட்ஸில் என்னால் ஃப்ரீயாலாம் கொடுக்க முடியாது சரிங்களா, ஏன்னா என்கிட்ட இல்லை. சம்டைம் ஃபியூச்சரில் வாங்கினா கன்ஃபார்மாக ஃப்ரீயாக கொடுக்குறேன் எல்லாருக்கும் சரிங்களா. நியூஸ் பேப்பர் லெவல் திம்ஸ் தான் வாங்கலான்னு இருக்கேன். அதேமாரி பிளாகருக்கு வந்து நியூஸ் பேப்பர் லெவல் திம்ஸ் தான் வாங்கலான்னு இருக்கேன். தென் எக்ஸ்ட்ரா கூட நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ரெக்கமெண்டேஷன் முடிஞ்சால் வாங்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு $70-80 கிட்டத்தட்ட வருது, ஒரு 7,000 கிட்ட. பார்க்கலாம், முடிஞ்சால் வாங்க முடிஞ்சால் கன்ஃபார்ம் வாங்கி ஃப்ரீயாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும், ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா. தென் டெலகிராம் குரூப் இருக்குது, நமக்குன்னு 2 குரூப் கொடுத்துருக்கேன், பெல் தமிழ் சோலார் தென் ஃபுல் ப்ளே. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை ப்ரோ எனக்கு நிறைய ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குரூப்பில் வந்து ப்ரைவேட்டாக ஜாயின் பண்ணால் உங்களுக்கு நான் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. அது இல்லாமல் யூடியூபர்ஸ் தான் நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னென்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை ப்ரோ உங்களோட வீடியோவில் கண்டென்ட்டே இல்லை அப்படின்றவங்களுக்கு அன்லைக் பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. என்ன மிஸ்டேக் நான் பண்ணுறேன் அதை பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஒழுங்காக வீடியோ போடுறேன். தென் பிகினர்ஸாக இருந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இல்லை, தென் யூடியூப் வாட்ச் ஹவர் இல்லை அப்படின்றவங்களுக்கு நான் பெய்டு சர்வீஸ் அதை ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு யூடியூப் வாட்ச் ஹவர் சப்ஸ்கிரைபர் வந்து கெயின் பண்ணி கொடுக்குறேன். வித்தின் 2 days உங்களுக்கு வந்து எல்லாமே கிடச்சிடும். அதாவது 8 hours எல்லாமே கிடச்சிடும். உங்களுக்கு அப்டேட் ஆக 2 days எடுத்துக்கும் கிட்டத்தட்ட சரிங்களா. அதனால் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வாட்ச் ஹவர் வேணும்னா எனக்கு ப்ரைவேட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தென் நான் டெலகிராம் குரூப் மூலிமா தான் நீங்கள் வந்தாகணும், எனக்கு வேறு எந்த சோஷியல் மீடியாவும் என்கிட்ட இல்லை சரிங்களா. அதனால் உங்களுக்கு தேவைன்னா வந்து டெலகிராம் குரூப்பில் எனக்கு ப்ரைவேட்டாக சேட் பண்ணுங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக ஹெல்ப் பண்ணுறேன். தென் உங்களுக்கு வெப்சைட்டுக்கு வியூஸ் வேணும்னாலும் சரி, தென் யூடியூப்புக்கு வியூஸ் வேணும்னாலும் சரி, எல்லா தடவையும் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் சரிங்களா. தென் மறக்காம நான் என்ன சொல்ல வரமாட்டேன்னா, எதுவாக இருந்தாலும் டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிட்டு பர்சனலாக கேளுங்க, உங்களுக்கு நான் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா இருந்தால் அதையும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க ஓகேங்களா. எனிவே நண்பா எல்லாம் சேஃபாக இருங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நாம.